ஹலோ ஆல், இன்றைக்கி என்னோடய சேனல் B2 குக்ஸில் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இங்கே இந்த தாமரை விதை லோட்டஸ் சீட்ஸு இதை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 100 கிராம்ஸ். இந்த நெய் சுட்டதுக்கப்புறம் இந்த லோட்டஸ் சீட்ஸை இதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி ஃப்ரை பண்ணால் போதும். ஒரு 2-3 மினிட்ஸில் இந்த மாதிரி கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஒரு 5 மினிட்ஸில் நல்லாவே இது கலர் சேஞ்ச் ஆகிடுது. இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் இப்போ எடுத்து நான் இதை தனியாக போட்டு வச்சுக்கிறேன். இதில் நீங்கள் இப்போ கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கரகரன்னு டக்குன்னு இந்த மாதிரி ஃப்ரை ஆகி உடையும். இப்போது திரும்ப கடாய் வச்சு ஒரு டீஸ்பூன் திரும்ப நெய் விட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணலாம். நான் நெய்லேயே பண்ணுறேன். 1 டீஸ்பூன் நெய் விட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பு. இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அந்த ராவாக இருக்கும் இல்லைன்னா ஸ்மெல்லு, இந்த ஸ்மெல்லு போனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மக்கானா தாமரை விதையை அதில் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் இந்த மிளகாப்பொடி உப்பு இதெல்லாம் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஈஸியான, ரொம்ப ஹெல்த்தியான, எல்லாருக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெடி. தேங்க்யூ.